Test 13 trigonometry. Okay, first question. X கண்டுபிடி சொல்லிக்கிறாங்க. இந்த இது கொடுத்து நம்ம இதை அப்படியே எழுதிப்போம். நார்மலாக நம்மளுக்கு தெரியும் எக்ஸ், அதை அப்படியே வச்சுப்போம். கொசிகண்ட் 13 நம்மளுக்கு தெரியும். கொசிகண்ட் 13 2, அப்போ 2 ஸ்கொயர் இது வரும். இன்ட்டு சீக்கண்ட் 45, சீக்கண்ட் 45 √2, அப்போ இது √2 ஸ்கொயர் வரும். டிவைட் பை 8 இன்ட்டு cos 45, cos 45 1/√2, அப்போ 1/√2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு sin 60, sin 60 √3/2 is equal to tan square 60, first tan 60 √3 whole square minus tan square 30, அப்போ 1/√3 whole square 30. இங்கே பண்ணிங்கன்னா எக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். எக்ஸ் வந்து என்ன வரும்னா 1 வரும். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். sin 17 is equal to xy, find the value of secant 17 minus sin 73. இது ஒன்றும் இல்லை, ஈஸி தான். sin 17 கொடுத்துட்டாங்க. 17 is equal to x/y. இப்போ sin இது வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், ஆப்போசிட்னு எடுத்துக்கலாமா? இது வந்து என்னென்ன எடுத்துக்கலாம், ஹைபோடென்யூஸ் எடுத்துக்கலாமா? அப்புறம் இதுக்கான இது என்ன, இதுக்கான ட்ரையாங்கிள் இதான் வரும். ஆப்போசிட் சைடுனா எக்ஸு, ஹைபோடென்யூஸ் ஒய். அப்போ இது டிகிரினா 17, இது 17னா இது 90 மைனஸ் தீட்டா, அப்போ இது என்ன வரும், 73 வரும். இதுதான் 90 டிகிரி. ஓகே, அப்போ இங்கே போட்டிங்கன்னா இது ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ சீக்கண்ட் 70 நம்ம கண்டுபிடிக்கலாம். சீக்கண்ட் 70 பண்ணிங்கன்னா என்ன வரும், காசு வந்து அட்ஜசன் பை அப்படின்னா இது வந்து ஹைபோடென்யூஸ் பை அட்ஜசன் வரும். அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து sin 73, sin 73 sin வந்து ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர். எல்லாரும் இது சைன் ஆப்போசிட்னு இது ஆப்போசிட்னு வச்சுக்காதீங்க. 73க்கு இதுதான் ஆப்போசிட். ஓகே, இப்போ அந்த ஈக்குவேஷன் போடுவோம். சீக்கண்ட் 17 மைனஸ் sin 73 ஈக்குவல் டு என்ன வரும், y/√y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் √y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய். இது கால்குலேஷன் பண்ணிங்கன்னா கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணி பண்ணணும். பண்ணிங்கன்னா ஆன்சர் இது வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் √y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஓகே, the value of tan 10, tan 25, tan 65, tan 80. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எப்படி பார்க்கணும்னா இந்த a + b is equal to 90 டிகிரி ஃபார்மேட்டில் பார்க்கணும். அதாவது நான் சொல்கிறேன். இப்போ sin a secant a b equal to 1. அடுத்து cos a cosecant b equal to 1. இன்னொன்று எதுனா tan a tan b equal to 1. அடுத்து cot a cot b equal to 1. இதெல்லாம் எப்போ 1 வரும்னா a + b equal to 90 இருக்கும்போது தான். ஓகேங்களா, அவ்வளோதான் இதோட ஃபார்முலா. இப்போ என்ன இருக்குது, tan 10 இது எப்படி எழுதலாம், tan 10
tan 80, அதுக்கப்புறம் tan 25, tan 65. இது A, இது B எடுத்துக்கலாமா? இது A, இது B எடுத்தா இது ஒரு 90 வரும், இது ஒரு 90 வரும். அப்போ 1 into 1 equal to 1. ஓகே, இதை வச்சு ரெண்டு ஃபார்முலா வச்சு போடலாம். அதாவது ஆக்சுவலாக tan 45 மைனஸ் தீட்டாங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னொன்று வந்து tan a மைனஸ் பிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. tan 45 மைனஸ் தீட்டாங்கிற ஃபார்முலா என்னென்னா 1 மைனஸ் tan தீட்டா ப்ளஸ் பை 1 ப்ளஸ் tan தீட்டா. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா a மைனஸ் பி என்ன வரும்னா 1 மைனஸ் tan சாரி அது போன ஃபார்முலா tan a மைனஸ் tan b பை 1 ப்ளஸ் tan a tan b. ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த எழுதலாம்? இதே எடுத்துக்கலாம், தான் ஈஸியாக இருக்குது. இப்போ tan 15 இது எப்படி எழுதலாம்? tan 45 மைனஸ் 13 எழுதலாமா? அப்போ இதில் தீட்டா வந்து 30 தானே. இப்போ 1 மைனஸ் tan 30 பை 1 ப்ளஸ் tan 30. இது எப்படி எழுதலாம்? 1 minus 1 by root 3 divided by 1 plus 1 by root 3. போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து root 3 minus 1 root 3 plus 1 வரும். அடுத்து 5th question. tan 40 plus 2 tan 10. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமான சம் தான். இது ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணுன்னா 40 10 இப்படி வந்தாலே நீங்கள் tan 50ங்கிற மாதிரி எடுத்துங்க. tan 50 எடுத்துக்கிட்டிங்களா? இப்போ இது எப்படி பிரிக்கலாம்னா tan 40 + 10 பிரிக்கலாம்ல. போன சம்மில் பார்த்த இது ஃபார்முலா தான். tan 50 equal to tan 40 + tan 10 divided by 1 minus tan 40 tan 10 எழுதலாமா? இப்போ இந்த இது வந்து இங்கே போயிடும். அப்போ இது எப்படி எழுதலாம்? tan 40 plus tan 10 equal to tan 50 1 minus tan 40 tan 10. ஓகேங்களா? இந்த 50 வந்து இதுக்கு இங்கேயும் போகும், இங்கேயும் போகும். அப்படி போச்சுன்னா என்ன வரும்? tan 40 plus tan 10 equal to tan 50 minus tan 50 tan 40 tan 10. ஓகேங்களா? அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா இதை பாருங்கள். tan 50 tan 40 இது a ப்ளஸ் b தானே. அப்போ இது வந்து 1 தானே வரும். இது அப்படியே அப்போ என்ன இருக்குது மிச்சம்? tan 50 மைனஸ் tan 10. இந்த tan 10 அப்படியே அங்கே போயிடுச்சுன்னா என்ன வரும்? tan 40 ப்ளஸ் 2 tan 10 இஸ் ஈக்குவல் டு tan 50. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா tan 50 இருக்கா? இல்லை. cot 40 இருக்குது, tan 40 இருக்குது. ஓகே, tan 50 நம்ம எப்படி எழுதலாம்? tan 90 மைனஸ் 40 எழுதலாமா? அப்படி எழுதினீங்க என்ன வரும்? cot 40 தானே வரும். அவ்வளோதான். if sin theta plus cos theta by sin theta minus cos is equal to 9. சரி, ஓகே. இது ஆக்சுவலாக என்னென்னா டிவிடெண்டோ அண்டு காம்படெண்டோ ஃபார்முலாவில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இப்போ போன இது அல்ஜிப்ரால பார்த்துருக்கோம். அது என்னதுன்னா a by b equal to c by d இப்படி இருக்குன்னா இது எப்படி எழுதலாம்னா a plus b by a minus b equal to c plus d by c minus d. ஓகேங்களா? இது எல்லாமே அப்படியே ஹோல் டேர்மை a எடுத்துக்கலாம், இது ஹோல் டேர்மை b எடுத்துக்கலாம். இது வந்து 9 by 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது c d கிடச்சிரும். அப்போ இது எப்படி எழுதலாம்? sin theta plus cos theta plus sin theta மைனஸ் காஸ் தீட்டா எழுதலாமா? இந்த ப்ளஸ் வந்தது காமனு பை sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் sin theta மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 9 + 1 9 மைனஸ் 1. இப்போ இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். 2 sin theta பை 2 காஸ் தீட்டா
ஈக்குவல் டு 10 + 8. இந்த 2 கேன்சல் ஆகிடும். இது வந்து 5, இது 4. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம இது ட்ரையாங்கிள் போட்டுடலாமா? ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா sin theta by cos theta என்ன வரும்? tan theta. tan equal to 5/4. இது வந்து என்ன வரும்? ஆப்போசிட் வரும். இது வந்து அட்ஜசன்ட் வரும். அப்போ 5, 4 சரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். எதுக்கு ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டு 2 sin alpha plus cos square alpha 90. ஆக்சுவலாக இந்த சம்மில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அது ஏன் தப்பு தான். இங்கே வந்து 15 வர மாரி இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் இது பண்ணுங்க. நான் எழுதுறேன் அதை. 2 sin alpha plus 15 cos square alpha is equal to 7. ஓகேங்களா? அப்போ 2 sin alpha plus 15 1 minus sin square எழுதலாமா? இது வேல்யூ புட்டிங் மெத்தட் வச்சு கூட போடலாம். உங்கள் எது இஷ்டமோ அப்படி போட்டுங்க. நான் வந்து நார்மலாக போடுற மாதிரி போடுறேன். இது எப்படி அப்புறம் எப்படி எழுதலாம்? 2 sin alpha plus 15 minus 15 sin square alpha is equal to 7 வருமா? இந்த 15 அங்கே போச்சுன்னா என்ன வரும்? 2 sin alpha minus 15 sin square alpha is equal to -8 வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மைனஸ் காமன் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? அதாவது 15 sin square alpha minus 2 sin alpha is equal to 8. இப்படி மாற்ற சொன்னேன். ஓகேங்களா? இப்போ இது எப்படி பார்த்து எப்படி இருக்குது? 15x² minus 2x minus 8. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வருதா? போட்டால் என்ன வரும்? 15 × 8 120 minus 120. ஓகேங்களா? கீழே வந்து என்ன போடணும்? -2. எப்படி பண்ணலாம்? 10 minus 12 போட்டால் வருமா? அப்போ எக்ஸ் வந்து என்னது? 12 by இந்த இது இருக்குது கோஎஃபிஷியன்ட். அப்போ 15. 12/15னா இது 4/5. அப்போ என்ன கேட்டுக்கிறாங்க? cot theta கேட்டிருக்கேன். இங்கே என்னது? sin theta நம்ம என்ன கண்டுபிடிச்சிடும்? sin alpha is equal to 4/5 கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ அந்த ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? இது வந்து ஆப்போசிட்டு, இது வந்து ஹைபோட்டனஸ். ஓகேங்களா? ஆப்போசிட் 4, ஹைபோட்டனஸ் 5. அப்போ அட்ஜசன்ட் 3 வரும். அவங்க என்ன கேட்குறாங்க? cot alpha. அப்போ cot alpha வந்து என்னது? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அப்போ 3/4 வரும். ஆப்ஷன் இஸ் ஆன்சர். வேல்யூ ஆஃப் cos 1 cos 2 cos 3 cos 4. ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியான சம். ஒன்றுமே இல்லை. cos 1 cos 2 cos 3 இப்படி போய்கிட்டே இருக்கட்டும். இதில் நடுவில் cos 90 ஒன்று வரும். ஓகேங்களா? இது ஆக்சுவலி பாட் வச்சலாம் இன்ட்டு. ஓகேங்களா? அப்படியே போயிட்டு இன்ட்டு லாஸ்ட்டாக cos 179 முடியுது. இந்த cos 90 வந்து என்னது? 0 தானே. அப்போ டோட்டலாக இது என்ன வந்துடும்? 0வே வந்துடும் தானே. இதை எதுக்கு கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கிட்டு? ஓகேங்களா? 9 சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin square 5 + sin square 6. இதுவும் அது ஒரு மாதிரி ஈஸியான சம் தான். நம்மளுக்கு ஒன்று தெரியும்ல. சரி, நான் அப்படியே கொஷின்லேயே போட்டுறேன். sin square 5 plus sin square 85 இப்படி வந்துச்சுன்னா இதை நான் என்னன்னு சொல்கிறேன்னா 1ன்னு சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா sin square 5 இங்கே இருக்குது, லாஸ்ட்டாக sin square 85 இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த sin square 5 + sin square 85 எப்படி எழுதலாம்? sin square 90 - 5 எழுதலாமா? ஓகேங்களா? இதை எப்படி எப்படி எழுதலாம்? sin square 5 + cos square 5. ஓகேங்களா? அப்போ sin square a + cos square a = 1 தானே நார்மலாக. ஓகேங்களா? அப்போ இதை வச்சு நம்ம எப்படி பண்ணிங்கன்னா sin 5 6 7 8 9 வருது. அப்போ இது எப்படி எழுதலாம்? sin square 5 + sin square 85 + sin square 6 + sin square 84. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி 90 வந்துடும். அப்போ 90 வந்துச்சுன்னா அது 1 தான், அதுக்கு ஈக்குவல் ஆகுது.
அப்படியே போயிட்டு இருக்குன்னா லாஸ்ட்டாக சைன் ஸ்கொயர் 44 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 46 வரும். நடுவில் ஒன்று தான் மிஞ்சும். அது என்னென்னா சைன் ஸ்கொயர் 45. ஏன்னா இதுக்கு மட்டும்தான் அந்த இது அதுக்கு ஏற்ற மாதிரி 90 பண்ணுறதுக்கு இது இல்லை. இது ஃபுல்லாக என்ன ஆகிடும், இது வந்து ஒன்றாயிடும், இது வந்து ஒன்றாயிடும், இது வந்து ஒன்றாயிடும். டோட்டல் எத்தனை வரும்னா 41. அப்போ 40 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 45. சைன் ஸ்கொயர் 45 என்ன, 1/√2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 40 ப்ளஸ் இது பண்ணிங்கன்னா 1/2 வரும். அப்போ ஆன்சர் வந்து 40.5. ஓகே, இஃப் sin x ப்ளஸ் sin ஸ்கொயர் x இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இது கொஞ்சம் ட்ரிக்கி தான், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது என்னென்னா இது நம்ம ஃபஸ்ட் எப்படி எழுதலைன்னா sin x மைனஸ் ப்ளஸ் sin ஸ்கொயர் x ஈக்குவல் டு 1னா, இப்போ நான் இது எப்படி எழுதுறேன், sin x ஈக்குவல் டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ்னு எதுனா இது எப்படி எழுதலாம், sin x ஈக்குவல் டு cos ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா, இந்த sin ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வரும், sin ஸ்கொயர் எக்ஸ் வரும். இது cos பவர் 4x. இது அப்படியே வச்சுங்க. இது ஏன் கொண்டு வந்தேன்னா இதோ இருக்குல்ல cos 12x ப்ளஸ் 3 cos 10x ப்ளஸ் 3 cos 8x ப்ளஸ் cos 6x மைனஸ் 1. இது எதையோ ஞாபகப்படுத்தும் இந்த 3 பார்க்கும்போது. அது என்னென்னா a ப்ளஸ் பி ஹோல் கியூப் தான். அது பண்ணிங்கன்னா என்ன வரும், a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். ஓகேங்களா, இப்போ இதுக்கேற்ற இது கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரலான்னா cos 12x இருக்கா, அப்போ அதை எப்படி போடலாம், cos பவர் 4x ஹோல் பவர் கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி. அது எப்படி எழுதலாம்னா 3 cos பவர் 4x ஹோல் பவர் ஸ்கொயர் டாட் cos ஸ்கொயர் x ப்ளஸ் 3ab ஸ்கொயர் இருக்குதுல்ல, அப்போ அதை 3 பவர் 4x டாட் cos ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் x கியூப். ஓகேங்களா, இப்போ இது வந்துருச்சா, நார்மலாக அதுக்கேற்ற மாதிரி வருமா. அப்போ இது எப்படி எழுதலாம், cos பவர் 4x ப்ளஸ் cos ஸ்கொயர் x ஹோல் பவர் கியூப். ஓகேங்களா, இந்த -1 மறந்துட்டு பாருங்கள், -1 எல்லாத்துலேயும் வரும், இங்கேயும் -1 வரும். ஓகேங்களா, இது எப்படி எழுதலாம், இங்கே cos ஸ்கொயர் பவர் 4 என்ன sin ஸ்கொயர் x தானே. அப்போ இதுங்க கொண்டு வாங்க, sin ஸ்கொயர் x ப்ளஸ் cos ஸ்கொயர் x. இது என்னது 1 தானே. அப்போ 1 மைனஸ் 1, இங்கே ஒரு -1 வரும். அப்போ 1 மைனஸ் 1 என்னது 0 தானே. ஓகே, இஃப் 3 sin theta plus 4 cos x equal to 5. ஓகே, இது வேல்யூ புட்டிங் மெத்தட் வச்சு கூட பண்ணலாம். நான் வேறு மாதிரி போய் பண்ணுறேன். 3 sin theta plus 4 cos theta equal to 5. ஓகேங்களா, இப்போ இந்த 5 இங்கே போச்சுன்னா என்ன வரும், 3/5 sin theta plus 4 cos theta is equal to 1. ஓகேங்களா, இது 4/5 இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நமக்கு இன்னொன்று தெரியும், அது என்னென்னா sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta equal to 1. இப்போ இதை எப்படி எழுதலாம், sin, சரி அப்படியே வச்சுங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 3/5 sin theta ஈக்குவல் டு sin ஸ்கொயர் theta ஒன்று வந்துடும். இன்னொன்று வந்து என்ன வரும்னா 4/5 cos theta இஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் theta. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒன்று தான் இருக்குது, மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்படி வந்துடும். இப்போ இந்த sin theta இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இங்கே வந்து cos theta இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ sin theta is equal to 3/5, cos theta is equal to 4/5. ஓகேங்களா, இது வந்து ஆப்போசிட் தானே.
இது வந்து அட்ஜசன் தானே, அவங்க என்ன கேட்குறாங்க, கொசிகன் தீட்டா கேட்குறாங்க. அப்போ நார்மலாகவே இதோட ஒன்று இன்வெர்ஸ் என்ன, அப்போ கொசிகன் தீட்டா என்னது 5/3, ஆப்ஷன் டி. ஓகே, 29 tan theta equal to 31. 1 second. ஓகே, இது எப்படி எழுதலாம், tan theta equal to 31/29 எழுதலாமா? ஓகே, இது அப்படியே வச்சுங்க. ஒன் + 2 sin theta cos theta. சரி, இங்கே 1 இருக்குல்ல, இந்த 1 இந்த 1 + sin 2 sin theta cos theta அப்படியே இப்படி எழுதலாம்னா 1 sin square theta + cos square theta எடுக்கலாம்ல, ப்ளஸ் 2 sin theta cos theta பை சேர்ந்து வருது இந்த ஒன்றையும் sin square theta + cos square theta minus 2 sin theta cos theta எடுத்தீங்கன்னா இது என்ன வரும், sin theta + cos theta whole square by sin theta minus cos theta whole square வந்துருமா? அப்புறம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப முக்கியம், cos theta டிவைட் பண்ணுங்க, ஏன்னா நம்மளுக்கு tan theta கிடைக்கணும். அப்போ என்ன வரும், sin theta / cos theta ப்ளஸ் cos theta / cos theta, இது வந்து ஒரு ஹோல் ஸ்கொயர் பை sin theta / cos theta மைனஸ் cos theta / cos theta. ஓகேங்களா? இப்போ இது கேன்சல் ஆகி 1 வரும், இதுவும் கேன்சல் ஆகி 1 வரும், sin theta / cos theta tan thetaன்னு வரும். அப்போ tan theta + 1 பை tan theta -1. ஓகேங்களா? இப்போ tan theta தான் நம்மள என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 31/29 தானே. அப்போ 31/29 - 1 ஹோல் ஸ்கொயர் விட்டுட்டோம் பாருங்க, இது ஹோல் ஸ்கொயர் பை 30 ப்ளஸ் 31/29 - 1 ஹோல் ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷனை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு 900ங்கிறது இது வரும், கால்குலேட் பண்ணிங்கன்னா. ஓகே, if sin theta + cos theta = 7/5 cos theta minus, ஆக்சுவலி இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்ப்போம். அது என்னன்னா a sin theta + b cos theta = m. அடுத்து b sin theta மைனஸ் a cos theta, இது வந்து n. ஓகேங்களா? இப்படி வந்துச்சுன்னா a² + b² = m² + n². ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே sin theta + cos theta கொடுத்துருக்காங்க, sin theta + cos theta = 7/5. இங்கே என்ன a பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, அது வந்து 1 தான், இங்கேயும் ஒன்றும் இல்லை, அப்போ 1 தான். cos theta - sin theta கேட்குறாங்க, நமக்கு அது தெரியல. அப்போ cos theta - sin theta நம்மளுக்கு அது தெரியாததுனால கேன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே cos theta ப்ளஸில் இருக்குது, sin theta மைனஸ் இருக்குது. அப்போ அதை நம்ம கரெக்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்தால் நீங்கள் மைனஸ் வந்து போட்டிங்கன்னா 2 சைடு போட்டிங்கன்னா வரும் sin theta minus cos theta = -k வரும். ஓகேங்களா? இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு a கிடச்சிச்சு, b கிடச்சிச்சு, m கிடச்சிச்சு, n கிடச்சிச்சு. இது வந்து m, இது வந்து n, ab ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் 2 ஈக்குவேஷன் எடுத்து போட்டிங்கன்னா அது எப்படி வரும்னா a² + b² = m² + n² தான் நான் சொன்னேன். 1² + 1² = 1/5 ஹோல் ஸ்கொயர், இது வந்து 5.
ப்ளஸ் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர். இது ஃபுல்லாக கால்குலேட் பண்ணிங்கன்னா கே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/5ன்னு வரும். ஆப்ஷனில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லை, மைனஸ் 1/5 தான் இருக்குது. அப்போ அதான் ஆன்சர். If tan square alpha plus 1 plus 2 tan square alpha, find 2 cos alpha minus cos beta. Okay, இது nothing. Tan square alpha இது எப்படி எழுதலாம்? Secant square alpha minus 1 is equal to 1 plus 2 into secant square, sorry சின்ன மிஸ்டேக்கு, பீட்டா இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 tan square பீட்டா இது எப்படி எழுதலாம்? secant square பீட்டா மைனஸ் 1. ஓகேவா? இப்போ இது வந்து இந்த 1 வந்து எங்கே போச்சுன்னா என்ன வரும்னா secant square alpha is equal to 2 plus 2 secant square beta minus 2 இருக்கும். அப்போ minus 2 cancel. secant square alpha is equal to 2 secant square beta வரும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆன் போர்ட் சைடு எடுங்க. எடுத்தீங்கன்னா secant alpha is equal to root 2 secant betaன்னு வரும். ஓகேங்களா? அப்போ secant alpha by secant beta is equal to root 2 by 1. இப்போ இந்த சீக்கன் இன்வெர்ஸ் ரூட் 2 சீக்கன் இன்வெர்ஸ் பீட்டா வந்து என்ன வரும்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 45 வரும். சீக்கன் 45 ரூட் 2 தானே. சீக்கன் இந்த பீட்டா வந்து என்ன போட்டிருக்கேன்? 1 போட்டிருக்கேன். அப்போ சீக்கன் 0ங்கிறது 1 தானே. அப்போ ஆல்ஃபா பீட்டா நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதை வச்சு அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா root 2 cos alpha minus cos beta is equal to root 2 into cos alpha cos 45 தானே. cos 45 என்னது 1/root 2 minus cos beta என்னது cos 0 1. இது கேன்சல் ஆகிடும். அப்போ 1 minus 1 is equal to 0 தான் ஆன்சர். if tan square theta 1 minus epsilon இல்லாது e தான், e power e square then secant theta plus tan cube theta is. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் வேல்யூ புட்டிங் மெத்தட்லையும் போடலாம், நார்மலாக ஜென்ரலாக போடுறோம். என்ன கேட்குறாங்க? secant theta plus tan cube theta. ஓகேங்களா? இது நம்ம எப்படி எழுதலாம்? secant theta secant theta நம்ம காமன் எடுத்துடலாம். இங்கே தான் secant thetaவே இல்லையே. அப்புறம் சாரி, இங்கே கொஷினில் இருக்கும், இங்கே நான் போடாமல் வந்துட்டேன். cosecant theta secant theta tan cube theta cosecant thetaன்னு வரும். ஓகேங்களா? secant theta காமன் எடுக்கணும், ஆனால் இங்கே secant thetaவே இல்லை. அப்படின்னா டிவைட் பை எடுத்துக்கலாம். இப்போ secant theta நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 plus tan cube theta cosecant theta divided by secant theta. ஓகேங்களா? இப்படி எழுதலாம்ல. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்? secant theta 1 plus tan cube theta இது எப்படி எழுதலாம்? 1/sin theta எழுதலாம்ல. secant theta எப்படி எழுதலாம்? 1/cos theta. ஓகேவா? secant theta காமன் வச்சுங்க. அதுக்கப்புறம் 1 plus tan cube theta இது 1/sin 1/cos, cos மேலே போய்ட்டு sin கீழே வந்துடும், cot theta வரும். cot theta நம்ம எப்படி எழுதலாம்? 1/tan thetaன்னு எழுதலாமா? இல்லைன்னா இந்த 1/sin கீழே போகுது, 1/sin/cosன்னு வரும். அப்போ 1/tan theta இப்படியும் எழுதலாம். இது கேன்சல் ஆகிடும். அப்போ 1 plus tan square theta secant theta is equal to 1 plus tan square theta. 1 plus tan square theta என்னது?
அதுவும் சீக்கன் டீட்டா தான். அப்போ சீக்கன் டீட்டா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா, இது சீக்கன் கியூப் டீட்டான்னு வரும். ஓகேங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஏ கியூப் இருக்குது, அது முன்னாடி எப்படி இருந்திருக்கும், ஏ ஸ்கொயர் 3/2 இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 2 கேன்சல் ஆகி இது ஏ கியூப்னு வந்துருக்குமா? அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப் தான் எழுத போகிறோம். அது என்னன்னா சீக்கன் ஸ்கொயர் 3/2. ஓகேங்களா? சீக்கன் ஸ்கொயர் இப்போ தான் நம்ம என்னன்னு சொன்னோம், 1 + tan ஸ்கொயர் டீட்டா 3/2. இதில் tan ஸ்கொயர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, அது என்னதுன்னா 1 - e ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ 1 + 1 - e ஸ்கொயர் 3/2, 2 - e ஸ்கொயர் 3/2 வந்துருச்சா? ஆன்சரு பி. If secant pi minus b tan pi is equal to 10, b secant pi minus a tan pi equal to 5. ஓகேங்களா? இதுவும் ஒரு மாதிரி இதுதான். அது என்னதுன்னா a secant theta minus b tan theta is equal to வந்து என்னதுன்னா c, b secant theta minus a tan theta is equal to dன்னு வச்சுங்க. இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னா a square minus b square is equal to c square minus d square. இங்கே ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு, 10 இருக்கு, பிங்கிற இடத்துல 5 இருக்கு, மாற்றி சொல்கிறாங்க. இது வந்து ஏங்கிற இடத்துல சிங்கிற இடத்துல 10 இருக்கு, டிங்கிற இடத்துல 5 இருக்கு, ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு, ஏ தான் இருக்கு, பிங்கிற இடத்துல என்ன இருக்கு, பி தான் இருக்கு. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, a square minus b square, a square minus b square is equal to c square minus d square. c square என்னது 10 square minus d square என்ன 5 square. அப்போ ஆன்சர் 100 - 25 is equal to 75. if sin 2x equal to 1/5, sin x plus cos x ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. sin 2x உங்களோட வேல்யூ தெரிஞ்சால் மட்டும் போதும். sin 2x ஓட வேல்யூ என்ன, equal to 2 sin x cos x. ஓகேங்களா? சரி, இது sin 2x வரையும் கொடுத்துட்டாங்க 1/5ன்னு. இப்போ 1/5 is equal to 2 sin x cos x. அப்போ sin x cos x is equal to 2 வந்து கீழே போயிடுச்சுன்னா 1/10. இது அப்படியே வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ நான் கேட்குறேன் sin x plus cos x ஸ்கொயர் கேட்குறேன். அப்போ sin x plus cos x ஸ்கொயர் is equal to sin square x plus cos square x plus 2 sin x cos x வரும். ஓகேங்களா? இந்த sin காசோட வேல்யூ நமக்கு தெரியுமே 1/10. ஓகேங்களா? இது வந்து 1. அப்போ 1 + 2 × 1/10 வரும். இது கேன்சல்னா 1 + 1/5, அது வந்து என்னது 6/5. ஆன்சர். Find the value of 1/sin 10 minus √3 cos 10. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, கொஞ்சம் கஷ்டமான சம்மும் கூட. நல்ல கவனிங்க. இப்போ 1/sin 10 minus √3 cos 10, இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், cos 10 minus √3 sin 10. ஓகேங்களா? அப்போ இது என்ன வரும், sin 10 cos 10 வருமா? இப்போ மல்டிப்ளை டிவைட் பை 10, இது 2 பண்ணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு கேன்சல் ஆகும். 2 பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 × 1/2 cos 10 by √3 2 × 1/2 by into sin 10. கீழே அதே தான் sin 10 cos 10. இப்போ 2 காமன் எடுத்துருங்க. 2 காமன் எடுத்தீங்கன்னா 1/2 cos 10 by minus
root 3 by 2 sin 10 cos 10. இந்த 1 by 2 வந்து என்னது sin 30 தானே. இந்த root 2 by 2 என்னது cos 30 தானே. நம்ம இப்படி இருக்கலாம்ல 2 into sin 30 cos 10 minus cos 30 sin 10 divided by sin 10 cos 10. இப்போ இது ஒரு ஃபார்முலா தானே. sin a sin cos b minus cos a sin b, அது ஒரு ஃபார்முலா என்னது 2 sin a minus b. அப்போ 30 minus 10 divided by sin 10 cos 10. sin ரொம்ப கேவலமாக இருக்கு. ஓகேவா. இப்போ இது எப்படி எழுதலாம் 2 sin 20 வருமா. இந்த sin 10 cos 10 போன இதில் நம்ம பார்த்துருப்போம். sin 2x என்ன 2 sin x cos x என்ன. அப்போ இது எப்படி எழுதலாம் sin 2 10 divided by 2 போடலாமா. அப்போ இந்த 2 மேலே வந்துடும். இது எப்படி எழுதலாம் 4 into sin 20 by sin 20. இது கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து 4. if cosecant theta minus sin theta equal to L square, secant theta minus cos theta is equal to m square, m cube, sorry, L cube, m cube. Okay. Actually இது வந்து வேல்யூ புட்டிங் மெத்தடில் தான் போட முடியும். நான் theta equal to 45 எடுத்துக்கிறேன், அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்படி அசைன் பண்ணிங்கன்னா என்ன வரும் L cube is equal to cosecant 45 minus sin 45 ஒன்று வந்துருச்சா. அப்போ இன்னொன்று என்ன வரும்னா m cube is equal to secant 45 minus cos 45. அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க என்ன வரும் root 2 minus 1 by root 2. இது என்ன வரும் root 2 minus 1 by root 2. ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா L cube equal to 1 by root 2 வரும். ஓகேங்களா. இதுக்கு m cube is equal to 1 by root 2. ஓகேங்களா. இதில் வந்து என்ன தெரியுது L cube equal to m cube, L equal to m. ஓகேங்களா. இப்போ இதில் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போயே கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா பின்னாடி சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது என்னன்னா L cube இருக்குல்ல, இதை நான் எப்படி எழுதலாம் L equal to 1, இந்த கியூப் அங்கே போச்சுன்னா என்ன வரும் root 3 by root 3 root 2 வருமா. இது எப்படி எழுதலாம்னா 1 by 2 whole power 6ங்கிற மாதிரி வரும் L equal to. ஓகேங்களா. இது பின்னாடி உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே. இப்போ நம்ம அது போடுவோம். அவங்க என்ன கேட்குறாங்க L square m square L square plus m square is equal to என்ன L equal to mன்ட்டோம். அப்போ L power 4 2L square வருமா. அப்போ இது டோட்டல் என்ன வரும் 2L power 6. இதுதான் சொல்ல வந்தேன். இப்போ இங்கே L இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதலாம் 2 into 1 by 2 1 by 6 whole power 6. அப்போ 6 6 கேன்சல் ஆகிடும். அப்போ இது என்ன வரும் 2 into 1 by 2 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் ஒன்று தான். ஓகே. 20th question. ஓகே. 20th கொஷனில் இங்கே நான் இது பின்னாடி அப்டேட் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து என்ன வரும்னா சாரி இங்கே காஸ் ஸ்கொயர் 22. அதுக்கு பின்னாடி நான் கொஷின் போல திருத்திட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து இதில் எப்படி எதுனா காட் 18 இருக்கு,
காட் 72 இருக்குது, காஸ் 22 இருக்குது, டேன் 72 சீக்கன் 68 இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் ஒரே இதில் மாற்றணும். ஓகேங்களா? இப்போ இது காட் 18 இது அப்படியே வச்சுங்க. காட் 72 இதையும் அப்படியே வச்சுங்க. காஸ் ஸ்கொயர் 22 இது வரும். ப்ளஸ் 1/tan ஸ்கொயர் இருக்குல்ல, அது நம்ம எப்படி எழுதலைன்னா அப்படியே அந்த 1/tan θ அது காட் θ தானே, அப்புறம் 1/secant θ அது காஸ் θ தானே, இது வந்து காட் 72ன்னு வரும். இது வந்து என்ன வரும்னா காஸ் ஸ்கொயர் 68ன்னு வரும். ஓகேங்களா? இன்னொரு அப்படியே மாற்றியாச்சு. இப்போ நம்ம இது வரும், இங்கேயும் காட் θ இருக்குது, இங்கேயும் காட் θ இருக்குது. இப்போ காட் θ உள்ளே போச்சுன்னா அது எப்படி வரும்? அப்பா இதுக்கு முன்னாடி காட் 72 இருக்கு, காட் 72 இருக்கு. இது காமன் எடுக்கலாம்ல. அப்போ காட் 18 காட் 72 காஸ் ஸ்கொயர் 22 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 68. காஸ் ஸ்கொயர் 22 நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் 90 மைனஸ் 68ன்னு எழுதலாமா? அப்போ இது என்னன்னு வந்துடும், சைன் ஸ்கொயர் 68 வந்துடும். அப்போ சைன் ஸ்கொயர் 68 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 68 இது வந்து என்ன ஆகிடும், ஒன்றாயிடும். ஓகேங்களா? அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம், காட் 18 காட் 72. இந்த காட் 72 நம்ம எப்படி எழுதலாம்னா காட் 90 மைனஸ் 18 எழுதலாமா? அப்போ இது என்ன ஆகிடும், ஓகே இது மட்டும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது, நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இது டேன் தானே வரும். ஓகே நெக்ஸ்ட் பார்க்குறேன். சரி ஓகே, சைன் டெல்டா ப்ளஸ் காஸ் டெல்டா இஸ் √3. வாட் இஸ் டேன் டெல்டா ப்ளஸ் காட் டெல்டா? டெல்டா ஒன்றும் இல்லைங்க, டீட்டானே மாற்றிங்க. டெல்டா இஸ் டீட்டானே போட்டுப்போம். ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலையும் ஸ்கொயர் எடுத்துங்க. சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √3 ஸ்கொயர். ஓகேங்களா? போட்டிங்கன்னா எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? இது வந்து ஒன்றாயிடும். அப்போ 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. சைன் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 வந்துடும். ஒன்றாங்க போச்சுன்னா 2 2/2 1. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க, tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா தானே. இது எப்படி எழுதலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா எழுதலாமா? அப்போ இது காஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா. எஸ் மட்டும் வர மாட்டேங்குது. ஓகேங்களா? அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. சைன் தீட்டா காஸ் தீட்டா தான் கண்டுபிடிச்சுமே 1. ஆன்சர் 1 தான். 1 by cos theta plus 1 by cot theta 1 by cos theta minus 1 by cot theta. ஓகேங்களா? இந்த சம் வந்து ஆக்சுவலி இங்கே tan theta வரும், நான் தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே cot theta தான் வரும். அப்போ இதெல்லாம் எடுத்துருங்க. இது tan 18, இதுவும் tan 18, இதுவும் tan 18. இப்போ tan 18 போட்டிங்கன்னா இது எப்படி எழுதலாம்,
tan 18 ஓகே இது எப்படி போடலாம் வர மாட்டேங்குது. இந்த சம் மட்டும் நெகேட் பண்ணுறது. ஓகே இது ஜென்ரல் மெத்தட்லையும் போடலாம். நம்ம சிம்பிளாக முடியாது. டீட்டா ஈக்குவல் டு 45 எடுத்துக்கிறேன். இப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 எடுத்தீங்கன்னா 1/cos 45 வருமா, ப்ளஸ் 1/cot 45 இது ஒன்று இன்ட்டு இது வந்து என்ன வரும் 1/cos 45 மைனஸ் 1/cot 45. ஓகேங்களா. இது வந்து என்ன வரும் 1/cos வந்து secant 45 ப்ளஸ் cot வந்து tan 45 இன்ட்டு cos வந்து secant 45 மைனஸ் tan 45. ஓகேங்களா. அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேங்க. என்ன வரும் √2 + 1 இன்ட்டு √2 - 1. இது வந்து a² - b² ஃபார்முலா தானே. அப்போ √2² - 1² வரும். ஆன்சர் வந்து 2 - 1 = 1. ஓகே இதை நான் அப்படியே எழுதிட்டுருக்கேன். 23 இருக்குது, 6 இருக்குது, 23 இருக்குது, 6 இருக்குது, 6 இருக்குது. எல்லாத்துலேயும் 23 மாற்றிடுங்க. இப்போ கொசிகன் 23 இருக்குது. இது வந்து 1/sin 23 போடுறேன், ஏன்னா கேன்சல் பண்ணுறது sin² 23 வரும். cot² 23 இது எப்படி எழுதலாம், tan² 90 - 23 எழுதலாமா. ஓகேங்களா. அடுத்து மைனஸ் sin² 23 அது அப்படியே இருக்கட்டும். sin² 23 இது எப்படி எழுதலாம், மைனஸ் cos² 90 - 23 எழுதலாம்ல. அடுத்து மைனஸ் cot² 67 இது எப்படி எழுதலாம், cot² 90 - 23 எழுதலாமா. இப்போ எல்லாத்தையும் மாற்றிடுங்க. என்ன வரும் 2 × 1/sin² 23. இங்கே tan² 23. tan² என்னது sin² 23 divided by சரி cot² சின்ன மிஸ்டேக்கு. cot² தானே வந்துருக்கு. அப்போ cot² தான் இங்கேயும் இருக்கும். மாறும்போது தான் tan² மாறும். அப்போ tan² மாறும், tan² 23 வரும். tan² 23 எப்படி எழுதணும்னா sin² 23/cos² 23. ஓகேங்களா. இதுவும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் sin² 23 மைனஸ் இது வந்து என்ன ஆகிடும் ஸ்கொயர் 23. எல்லாத்தையும் தப்பாக எழுதிக்கிறேன். இங்கேயும் sin² மாறின அப்புறம் தானே அது 23 ஆகும். sin² 23 sin² 90 - 23 அப்புறம் cos² 23 மாறும். ஏன்னா 90 தான் அந்த மாறுற இது. மைனஸ் இங்கே கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இது வந்து tan² 23. ஓகேங்களா. இப்போ எது மாதிரி எப்படி எழுதலாம், 2/cos² 23 பை sin² இது காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வரும், sin² 23 ப்ளஸ் cos² 23 மைனஸ் tan² 23. இது வந்து ஒன்று தானே. இந்த cos² 23 எப்படி எழுதலாம், 2 secant² 23 எழுதலாமா. மைனஸ் 1 மைனஸ் tan² 23. ஓகேங்களா. இப்பயும் மைனஸ் நம்ம காமனாக எடுத்துப்போம். இது அப்படியே வச்சுப்போம். 2 secant² 23 மைனஸ் 1 ப்ளஸ் tan² 23. ஓகேங்களா. இப்போ இது எப்படி எழுதுனா tan² 23 1 + tan² 23 என்ன secant² 23 என்ன. அப்போ 2 secant² 23 மைனஸ்
secant square 23. ஆன்சர் வந்து secant square 23. ஸ்கொயர் போட மறந்துட்டேன், அதை மட்டும் மாற்றிங்க எல்லாத்துலேயும். ஓகே, ஃபைண்ட் தி மேக்ஸிமம் வேல்யூ 4 sin square theta plus 7 cos square theta. ஓகேங்களா, இந்த மாதிரி சமம் வந்தாலே இது எப்படின்னா இந்த a sin square theta plus b cos square thetaன்னு வருது. ஓகேங்களா, இப்படி வந்தால் a வந்து ஒருவேளை அதிகமாக இருந்துச்சுன்னா a தான் மேக்ஸிமம். ஓகேங்களா, ஒருவேளை b அதிகமாக இருந்துச்சுன்னா b greater than a னா b தான் மேக்ஸிமம். ஓகேங்களா, இப்போ என்னது இதில் எது அதிகமாகுது? 4 sin square theta 7 cos square theta plus 5ல b தான் அதிகமாக இருக்குது. அப்போ a equal to 4, b equal to 7. ஓகேங்களா, மேக்ஸிமம் அப்படியே இதுக்கு எப்படி வரும்னா a plus b வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். a plus b, a வந்து 5 தான். Find the minimum value of 16 sin theta, 4 sin theta, 2 cos theta, 128 cos theta. ஓகேங்களா, இது எப்படி எழுதலாம்னா 16 பவர் sin theta, 4 பவர் sin theta இருக்கு, 2 பவர் cos theta, 128 cos theta. இப்போ எல்லாத்தையும் 2 பவராக மாற்றுங்க. இது என்ன வரும்? 2 பவர் 4 sin theta, 2 பவர் 2 sin theta. இது அப்படி தான் இருக்கும். 2 cos theta, 2 பவர் 7 cos theta. இந்த இப்போ 2 எல்லாம் அப்படியே காமன் எடுத்திங்கன்னா 2 பவர் 4 sin theta ப்ளஸ் 2 sin theta ப்ளஸ் cos theta ப்ளஸ் 7 cos theta. ஓகேங்களா, இந்த இது அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6 sin theta ப்ளஸ் 8 cos theta. ஓகேங்களா, இதில் a வந்து என்ன 6, b வந்து என்னது 8. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி சம்முக்கு a sin theta ப்ளஸ் b அது ப்ளஸ் மைனஸ் எதுவும் வரலாம் cos thetaன்னு வந்துச்சுன்னா மேக்ஸிமம் மினிமம் ஃபார்முலா என்ன வரும்னா மேக்ஸிமம்க்கு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், மினிமம்க்கு ரூட் ஆஃப் மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேங்களா, நான் மினிமம் தான் கேட்டுக்கிறேன். அப்போ மினிமம் என்னது மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ மைனஸ் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் வந்து 36 ப்ளஸ் 8 ஸ்கொயர் 64. இது வந்து என்ன வரும்னா மைனஸ் ரூட் ஆஃப் 100 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. மைனஸ் 10ங்கிறது பவர் தான். ஆக்சுவலாக 2 பவர் ஆன்சர் என்ன வரும்? 2 பவர் மைனஸ் 10 வரும். ஓகேங்களா, ஆக்சுவலி இங்கே ஒரு இந்த சம் நக்கெலாம் தப்பா போட்டேன். இங்கே 5 வரும், இங்கே 4 வந்துருக்கும். ஓகேங்களா, இப்போ 5 ப்ளஸ் 7 12 தான் வரும். மேக்ஸிமம் பண்ணால் இப்படி வரும் a ப்ளஸ் b. ஓகே, அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ்.